ஹாய்! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கேட்டீஸ் கார்னர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, குரோஷேல நீங்க ஒரு அப்சல்யூட் பிகினரா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்டின்றத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஐ ஹவ் டன் த சேம் வீடியோ கம்ப்ளீட்லி இன் இங்கிலிஷ். ஐல் கிவ் த லிங்க் ஆஃப் தட் வீடியோ இன் த டிஸ்கிரிப்ஷன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வாட்ச் தட் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்டின்னா, குரோஷே ஹுக்ஸ். நான் வந்து 2 டைப் ஆஃப் ஹுக் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது என்னன்னா, இந்த மெட்டல் ஹூக். நான் இது வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல இருந்து வாங்கினேன். எனக்கு இந்த ஹூக் வந்து சுத்தமா செட் ஆகவே இல்ல. அதனால வந்துட்டு இந்த எர்கனாமிக் ஹூக்ஸ் இது வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நான் இதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். ஆம், இதுதான் இப்போ நான் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் மெட்டல் ஹூக் சுத்தமா செட் ஆகல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப வந்துட்டு தின்னா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பழக ஆரம்பிக்கிறப்போ அது என் கையிலேயே நிக்கல, நழுவி போயிட்டே இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, என்னோட கை வந்து ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும். ஸோ ஃபுல் மெட்டலுங்கிறனால ஒரு கிரிப் கிடைக்கவே இல்ல. ஆனா இதுல வந்து அந்த மாரி இருக்காது. ரப்பர் கிரிப் இருக்கும் நல்லா. ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பழகிக்கலாம். ஸோ அதனால நான் வந்து இந்த எர்கனாமிக் வந்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு யான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் யான் வாங்கினேன் அதே ஆஃப்லைன் ஸ்டோர்ல இருந்து. எனக்கு சுத்தமா செட் ஆகல. நான் ஆல்மோஸ்ட் குரோஷே பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஏன்னா காட்டன் யான்ல வந்துட்டு யான் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். பிரிஞ்சு வரும். நம்ம குரோஷே பண்ண யான் வந்து இப்ப 4 ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா, 2 பிரியும். உங்களால ஸ்டிச்ச வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆர் ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்சது என்ன அப்டின்னா, அக்ரிலிக் யான் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண யான் வந்து ஏதோ இந்த பிராண்ட்ல இருந்து தான். இதோட அ லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் மார்க்கர். டூ பி ஃபிராங்க் நான் இப்போ வரைக்கும் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணதே கிடையாது. வாங்குனதும் கிடையாது. நான் வந்து சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டிச் மார்க்கர் என்ன பண்ணும்? ஒரு ஸ்டிச்ச வந்து மார்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வேலைய சேஃப்டி பின் தாராளமா பண்ணும். ஸோ நீங்க ஒரு அப்சல்யூட் பிகினரா இருக்கீங்க அப்டின்னா, ஸ்டிச் மார்க்கர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டார்னிங் நீடில்னு சொல்லுவாங்க. அ இந்த மாரி இருக்கும். நம்ம ரெகுலரா பண்ற எம்ப்ராய்டரி நீடில் கிடையாது இது. இது வந்து கொஞ்சம் மொன்னையா இருக்கும். டாப்லாம் வந்துட்டு குத்தாது. கொஞ்சம் ஷார்ப்லெஸ்ஸா இருக்கும். அ நான் வாங்குன இந்த டார்னிங் நீடில் செட்ல 10 நீடில் டிஃபரெண்ட் ஹைட், சைஸ் அண்ட் டிஃபரெண்ட் விட்த்ல இருக்கும். நம்ம டார்னிங் நீடில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம குரோஷே ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் எக்ஸஸ் த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்ட வந்துட்டு வீவ் இன் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அவ்வளதான். ஸோ நீங்க குரோஷே ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு அப்சல்யூட்டா தேவைப்படுறது 3 ப்ராடக்ட் தான். ஒண்ணு வந்துட்டு ஹூக்ஸ், இன்னொன்னு வந்துட்டு யான், லாஸ்ட் ஒன் வந்து டார்னிங் நீடில்ஸ். இது 3ம் இருந்தா போதும். யூ கேன் ஸ்டார்ட் யூர் குரோஷே ஜர்னி. ம் அதுக்கப்புறமா நான் ஒரு ஃபியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்றேன். இஃப் யூ ஆர் அ பிகினர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொறுமையா இருங்க. ரொம்ப பொறுமையா இருங்க. ஏன்னா, பிகினரா இருக்கப்போ குரோஷே வந்து எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க, அது ஒரு பக்கம் போகும். இந்த புல் த்ரூன்னு சொல்லுவாங்க. வரவே வராது நமக்கு. எனக்கு நல்லா புரியுது. பட் குரோஷேவோட பியூட்டியே என்ன அப்டின்னா, நீங்க எத்தன வாட்டி வேணாலும் அத பிரிச்சுட்டு திருப்பி பண்ணிக்கலாம். பிரிச்சுட்டு திருப்பி பண்ணிக்கலாம். தப்பு பண்ணீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. த்ரெட்ட இழுத்தீங்கன்னா, த்ரெட் அப்படியே வந்துரும். நீங்க மெட்டீரியல்ஸே வேஸ்ட் பண்ணாம எத்தன வாட்டி வேணாலும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ குரோஷேல இருக்க ஒரு நல்ல விஷயம் அதான் நான் நெனைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சுமே வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒரு 1 ஆர் 2 ஸ்டிச்சஸ் இப்ப ஃபவுண்டேஷனல் செயின் ஆர் சிங்கிள் குரோஷே அந்த மாரி ஒரு 2 ஸ்டிச், 3 ஸ்டிச் கத்துக்கிட்டு, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, எல்லா ஸ்டிச்சும் நீங்க கத்துக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்குள்ள பொறுமை இழந்துருவீங்க. நான் வந்து பொறுமை இழந்துருவேன். அதனால நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஃபவுண்டேஷனல் செயினு, சிங்கிள் குரோஷே மட்டும் கத்துக்கிட்டு, ரோஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரோஸ் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அந்த ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 4, 5 ஸ்டிச்சும் கத்துக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டும் இருக்கும். நீங்க அந்த ப்ராடக்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நெறைய குரோஷே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுரும். ஸோ நான் அத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அ ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ அம் மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ எத பத்தி இருக்க போகுதுன்னா, யானோட சைஸ், அத எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த ப்ராஜெக்ட்க்கு எந்த யான் யூஸ் பண்ணலாம், மார்க்கெட்ல அவைலபிள்ல எது பெஸ்ட்டா இருக்கு, எது சீப்பா இருக்கு அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வீடியோவும் உங்களுக்கு மறக்காம வரணும் அப்படின்னா, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் த பெல் ஐகான் டூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.